ஹாய் மகளே, நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் மூவி தான் பார்க்க போறோம். படம் ஆரம்பிச்சதுல இந்த முடிவு வரைக்கும் ஒரு விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இது 1980s வந்த படம். தர்மேந்தர், ஹேமா மாலினி இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா பழைய படத்தெல்லாம் யாருமே ரிவ்யூ போட மாட்டாங்க. சோ இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது பார்த்தது. சோ உங்களுக்கும் சொல்லலாமே அப்படின்ட்டு இந்த படத்தை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பர்னிங் ட்ரெயின். கதையோட ஆரம்பத்திலே 3 சின்ன பசங்களை காட்டுறாங்க. அவங்க எங்க வந்திருக்காங்கன்னா ட்ரெயின் எல்லாம் செய்வாங்களா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சோ அந்த குட்டி பசங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நான் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்டா ஓடுற ட்ரெயின் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பசங்களுக்கு இடையில சண்டையே வந்துருது. இன்னொரு பையன் இந்த 2 பேத்துக்கும் சம்பந்தமே இல்லாம நான் ஒரு கார் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். அந்த கார் ரெடி பண்றவனும் இன்னொரு பையனும் சேர்ந்துகிட்டு இன்னொரு குட்டி பையனை அம்புன்னு விட்டுட்டு டிராம்ல ஏறி போயிருவாங்க. இப்படி பல வருஷங்கள் ஓடுது. பெரிய பசங்களா ஆனதுக்கு அப்புறம் காட்டுறாங்க. இதுல வினோத் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோவை காட்டுறாங்க. அப்புறம் அசோக்னு இன்னொரு ஹீரோவையும் காட்டுறாங்க. இதுல மெயின் வில்லனா ரந்தீர் அப்படிங்கிற ஒருத்தனையும் காட்டுறாங்க. கூடவே இன்னொரு ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. இவனும் ஒரு சின்ன ரோல் மாதிரி. இந்த ரன்வீர் அப்படிங்கிறவன் ரொம்பவே கோவமா எல்லாத்தையுமே அதட்டி வேலையை வாங்கிட்டு இருப்பான். அவ கூட இருக்கிற ஃப்ரெண்டு கொஞ்சம் கோவத்தை குறைக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, நீ ஜூனியர் உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரந்தீர் வந்து அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடான். சோ எல்லாத்தையுமே அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறப்போ வினோத் வந்து என்ன பண்றான், நீ எப்பதான்டா மாற போற அப்படின்னு சொல்லி கேக்குறான். இந்த வேர்ல்டு நிறைய காம்படிஷன் நடந்து கிடக்குது. சோ நான் இனிமே நிறுத்த போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையிலே கண்ணா இருக்கான். அதே சமயம் அந்த இடத்துக்கு அசோக்கும் பாருங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரயில்வேல ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல அசோக்கோட அப்பா ஒரு பெரிய அரசியல்வாதி மாதிரி என்னெல்லாமோ பேசிட்டு இருப்பாரு. அசோக்குக்கு பயங்கரமா போர் அடிக்குது. கூடவே வினோத்தும் இருக்கான். சோ அவங்க 2 பேரும் அவங்க அப்பா வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ரந்தீர் ஒரு பக்கம் அவங்க அம்மா கூட உட்காந்துருப்பான். இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் லவ் பண்ற பொண்ணை காட்டுறமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷனா பாட்டு டான்ஸ் ஸ்டேஜே களை கட்டுது. அதுல சீமா ஷீதல் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரக்டர் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் தான் இந்த கதையோட ஹீரோயின்ஸ். இதுல ஷீதல் அப்படிங்கிற பொண்ணதான் இந்த ரந்தீர் அப்படிங்கிறவன் லவ் பண்றான் போல இருக்கு. அதே சமயத்துல அசோக்கும் வினோத்தும் இந்த பொண்ணுங்களை எப்படியாவது மடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானே போட்டிருப்பாங்க. அது என்ன பிளான்னா, அசோக் வந்து ஒரு வில்ல மாதிரி கேரக்டர் போட்டு ஷீதல் பின்னாடியே போயிட்டு அவளை கிண்டல் பண்ணது ட்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ கரெக்டா வினோத் வந்து காப்பாத்துற மாதிரி அங்க செட்டப் பண்ணுவாங்க. அதனால வினோத் நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வலையில நம்ம ஷீதல் விழுந்துடுறா. அதே மாதிரி ஷீமா கிட்டையும் பண்றாங்க. வினோத் ஒரு வில்ல மாதிரியும் அசோக் வந்து அவளை காப்பாத்த வந்த மாதிரியும் ஒரு ஆக்டிங் நடிச்சு அந்த 2 பொண்ணுங்களையும் அவங்க 2 பேருமே வளைச்சு போட்டுறானுங்க. ஒரு கட்டத்துல இவங்களோட லவ் அடுத்த கட்டத்துக்கு போறது மாதிரி இருக்கு. அப்ப ஷீதலும் ஷீமாவும் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேத்து ஒருத்த வந்து டீஸ் பண்ணான், ஆனா ஒருத்த வந்து என்னை காப்பாத்திட்டான். சோ அவனை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸையும் சொல்றாங்க. சோ இதே மாதிரி தாண்டி எனக்கும் ஆச்சு, அவனும் இங்க வரதான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உன் ஆளை நான் காட்டுறேன், ஏன் ஆளை நீ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசி வச்சுப்பாங்க. கரெக்ட் டைமுக்கு 2 ஹீரோஸும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின்ஸும் வந்து சேர்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் சீமா என்ன பண்றானா அசோக காமிச்சு இவன் தான் நேத்து என்னை காப்பாத்துறான் அப்படின்னு சொன்னோன்னே ஷீதலும் என்ன பண்றானா அவனை பார்த்துட்டு இவன் தான் நேத்து என்னை டீஸ் பண்ணா அப்படின்ட்டு புட்டு போறான் உடைச்சிடுறா. ஷீதலும் வினோத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வினோத்தை பார்த்த ஷீமா இவன் தான் நேத்து என்னை டீஸ் பண்ணா அப்படின்னு சொன்னோன்னே 2 பேத்துக்கு புரிஞ்சு போயிருது. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பக்காவா பிளான் பண்ணி நம்மள கவுத்துருக்கானுங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவனுங்களுக்கு எப்படியாவது பாடத்தை கத்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ ராகேஷ் அப்படிங்கிற நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டையும் அவங்க ஒய்ஃபையும் பாக்குறாங்க. இவனை வச்சு ஒரு பிளான போடுறாங்க. என்னன்னா அந்த ராகேஷ போலீஸ் மாதிரி வேஷம் போட வச்சு இவங்க 2 பேர்த்தையும் மிரட்டுறாங்க. மிரட்டி எப்படியோ அவங்க கிட்ட இருந்து ஒரு பாதி காசை புடிங்கிடுறாங்க. வினோத்தும் சரி அசோக்கும் சரி உள்ளதும் போச்சு நல்லா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ல உட்காந்து பீர் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா சேச்சா பீர்லாம் வேண்டாம் காஃபி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கும் போது சீமா வந்துட்டு 3 டீ போட சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி சீத்தலும் வந்துடுறா. அதே மாதிரி போலீஸ்காரனும் வந்துடுறாங்க. என்ன சார் இங்க வந்தாலே என்னை விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது என்னடா பயந்துட்டீங்களா, நான் ராகேஷ் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சோன்னே டேய் நீ தான் இப்படி பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே அடிச்சுக்கிறாங்க. இப்படி கிண்டலா போயிட்டு இருந்த இந்த பாண்டிங் வந்து ஒரு சீரியஸான லவ் ரிலேஷன்ஷிப்பா மாறுது. காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஷீதல் வெளியில நின்றுட்டு இருக்கிறப்போ ரந்தீர் வந்து என்னை லவ் பண்ணிட்டு லவ் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான். சோ ரந்தீரும் எங்க அப்பா ரயில்வேல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிட்டெல்லாம் போட்டு பாக்குறான். ஆனா கரெக்டா ஷீதலை பாக்குறதுக்கு வினோத்தும் வந்துடுறான். இவதான் நான் லவ் பண்ற பொண்ணு அப்படின்னு சொன்னேன். அடுத்த கட்டமே இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகுது. அந்த ரந்தீருக்கு வயிறு பயங்கரமா எரியுது. இந்த சீன் கட் பண்ணா போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த மீட்டிங்ல ஒரு ப்ராஜெக்ட செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை செலக்ட் பண்ணலாமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சஜஷன் கேட்டுட்டு அவங்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது ராகேஷ் போயிட்டு ரந்தீரையும் வினோத்தையும் கூட்டிட்டு வராங்க.
அந்த மீட்டிங் போறதுக்கு முன்னாடி ரந்தீர் என்ன சொல்லியிருப்பானா, உனக்கு கல்யாண பரிசா ஒண்ணுமே கொடுக்காம விட்டுட்டேன், உனக்கு கல்யாண பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான். இவங்க எதுக்காண்டி இந்த போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்கன்னா, இவங்க 2 பேருமே ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதுல எது பெஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கறத செலக்ட் பண்றதுக்காண்டி அந்த போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. அதுல நம்ம வினோத் வந்து செலக்ட் ஆனோன்னு ரந்தீருக்கு மறுபடியும் ஒரு பெரிய இடி. இத சந்தோஷமா அவன் ஃப்ரெண்ட்ட ஷேர் பண்ணலான்னு பார்க்கும்போது ரந்தீர் அந்த இடத்துல இருக்க மாட்டான். ரந்தீரை பார்த்தா இந்த ட்ரெயின் மாடல் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். இப்படியே அசோக்க தான் காட்டுறாங்க. அசோக் எங்க வந்திருக்கானா, வினோத்தோட வீட்டுக்கு வந்து வினோத் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனோட ஒய்ஃப் வந்து எங்க இருக்காரு, ட்ரெயினை கட்டிட்டு தான் அழுதுட்டு இருப்பாரு, கண்டிப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருப்பாரு, அங்க போய் தான் பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அங்க சீமாவும் இருக்கா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கார் எடுத்துட்டு போறாங்க. காரை பார்த்தா பயங்கரமா நம்ம ஹீரோ ஓட்டுறாரு. வினோத்தும் சொல்றான், என்னோட மாடல் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். இவங்க 2 பேரும் அந்த இடத்துல சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அசோக் அப்புறம் சீமா 2 பேத்துக்குமே நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடியுது. சோ நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சா நான் அமர்நாத் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமா நேர்த்திக்கடன் பண்ணிருப்பா. இதனால அவ பஸ்ல போறதா சொன்னோன்னே, பஸ்ல எல்லாம் போக வேண்டாம், நான் உன்னை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா இல்லவே இல்ல, நான் பஸ்ல தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவா சொல்லிடுறாங்க. அப்படியே அடுத்த நாளா ஆகுது. ஒரு கனத்த மனசோட சீமாவையும் வழி அனுப்பி வைக்கிறான் நம்ம அசோக். அப்படியே அசோக்கோட வீட்டுலதான் காட்டுறாங்க. அவங்க அப்பாக்கு 2 லட்சம் கிட்ட கடன் வந்துருது. அந்த கடனை திருப்பி தர சொல்லி வட்டி கடைக்காரனும் ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சதுனால வேற வழி இல்லாம என்ன பண்றாரு, துப்பாக்கி வச்சு தானே ஷூட் பண்ணி சூசைட் பண்ணி செத்து போயிடுறாரு. இதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்த அசோக் வந்து மனசு ரொம்பவே உடைஞ்சு போயிடான். கடைசியா அசோக்கோட அப்பாக்கு இறுதி மரியாதைலாம் செலுத்திட்டு வீட்டுக்கு வரும்போது கார் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்ன ஆகுதுன்னா, பேங்க் வந்து அவன் வீடு காரு எல்லாத்தையுமே ஜப்தி பண்ணிட்டாங்க. சோ நம்ம அசோக் வந்து நடுத்தருவுக்கு வந்துட்டான். சீமாவோட வீட்டு வேலைக்காரனு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போறாங்க. அந்த லெட்டரை வாசிச்சு பாக்குறாங்க. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, நீ பெரிய பணக்காரனா இருந்த, அதனாலதான் உன்னை லவ் பண்ண, இப்போ நீ நடுத்தருக்கு வந்துட்ட, உன்னைய நம்பி நான் உன்னை கல்யாணம் முடிக்க முடியாது, அதனால இதுல உன்னோட என்கேஜ்மெண்ட் ட்ரிங்க் இருக்கு, சோ இதை யூஸ் பண்ணி நீ என்னதாவது பொழப்பு நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சோ இதெல்லாம் பார்த்தோம்னா சோகத்தோட ஒத்த உருவா மாறிடுறாரு நம்ம அசோக். இப்படியே பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுக்குறாங்க. என்னன்னா, அசோக் வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தலைமறைவாவே மாறிடுறான். அவன் எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படியே வினோத்தை தான் காட்டுறாங்க. அவன் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் செய்யறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வேலையில பிஸியா இருந்ததுனால குடும்பத்தை கவனிக்காம விட்டுறான். இதனால குடும்பம் 2 உடைஞ்சிருது. சோ 6 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அவன் செஞ்ச ட்ரெயின் அன்னைக்குதான் புறப்படுற நேரம் வருது. மீடியா பர்சன்ஸ் பூரா அங்க கூடி இருக்காங்க. வினோத்தை பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அவன் ஃபேமிலி பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்னோட ஃபேமிலி, என் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அவனோட பையனும் வந்துடுறான். அப்ப நானும் வரேன் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் தூரமா ஷீத்தலும் நின்று இதெல்லாம் பாத்துட்டு இருப்பா. ஷீத்தலை பார்த்தோன்னே நம்ம வினோத்தும் ஓடி போய் பேசலான்னு பார்க்கும்போது, இப்ப ட்ரெயின் ரெடி ஆயிடுச்சு, இப்ப வச்சு நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இன்னமும் வேலை பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை காரணம் கட்டிட்டு இருப்பாரு. இதனால ஷீத்தலுக்கு ரொம்பவே கோவம் வந்து, உங்களுக்கு குடும்பம் எல்லாம் வேண்டாம்ல, சரி அப்ப ட்ரெயினை கட்டிட்டே ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறான். அப்ப ரந்தேரும் வந்து செரிமனி ஸ்டார்ட் பண்ணி வைக்க அந்த கிரீன் கோடி வந்து குடுக்குறான். இப்ப வேணும் ஒய்ஃபை கூப்பிடுவா, அவங்க கையால வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இல்ல வேண்டாம், உங்க கையாலே கூட அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறான். அப்படியே சீமாவை தான் காட்டுறாங்க. கூடவே இன்னொரு ஆளும் இருக்கான். அவங்க டிவியில வந்து இந்த மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க. வினோத் வந்து அவனோட கனவை நிறைவேற்றிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ரன்தீரோட சேர்ந்து சில கமிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த டெல்லி டு மும்பை ட்ரெயின் ரெடி ஆனதுனால பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப ரன்தீரும் சொல்றான், இந்த காலத்துல எல்லாருமே ட்ரெயின்ல இருந்து பிளேனுக்கு போறாங்க, ஆனா நீங்க பிளேன்ல இருந்து மறுபடியும் ட்ரெயினுக்கே வரீங்க, நான் சொல்றேன் இன்னைக்கு ட்ரெயின்ல போகாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏதாவது பாம்பு கீம வச்சிருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல கேக்குறாங்க. சோ இப்படி இந்த சைடு ஒரு ஜாலியா போயிட்டு இருக்கிறப்போ இன்னொரு இம்பார்ட்டன்டான கேரக்டரையும் காட்டுறாங்க. சோ இவனை நம்ம தீஃப்னே வச்சுக்கலாம். அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியில வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கமிட்டி மெம்பர்ல ஒருத்தர் மேல இடிச்சிடான். சாரிப்பான்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு அவனோட கையில பார்த்தா ஒரு பர்ஸ் இருக்கு. சோ இவ சரியான திருடம் போல இருக்கு. அப்படியே ஒரு வெட்டிங் செரிமனி நடந்துட்டு இருக்கு. சோ எல்லாருமே பரபரப்பா இருந்துட்டு இருக்கிற சமயத்துல ஒரு பொக்கே எடுத்துட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்ச மாதிரி ஹக் பண்ணிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா பர்ஸ் ஆட்டையை போட்டுட்டு இருக்காரு. இதுல மாப்பிள்ளையும் விட்டு வைக்கலையே, மாப்பிள்ளை கிட்டையும் கைவரிசையை கட்டிட்டு இந்த இடத்த விட்டு அவன் போயிடுறான். சோ எல்லாத்துக்குமே ஹீரோயின் இருக்காங்களே, இவனுக்கு மட்டும் ஹீரோயின் இல்லையே நம்ம நினைச்சிடக்கூடாதுல, அதுக்காண்டி இந்த கல்யாணம் யாருக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. மது அப்படின்னு சொல்லி இன்னொரு கேரக்டரையும் காமிக்கிறாங்க. இவங்க 3rd ஹீரோயின். இவங்களுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா, நகை நட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஜன்னல் வழியா குதிச்சு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அப்ப எஸ்கேப் ஆகி போகும்போது என்ன ஆகுதுன்னா, சூக்கேஸ்ல வச்சிருந்தா நகை பூரா அப்படியே கீழே விழுந்துருது. இதை பாத்துட்டு இருந்த அந்த தீஃப் என்ன பண்றான், ஆஹா செமையான ஆடு சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போறான். அப்ப மதுவும் டாக்ஸியை பிடிச்சு ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா போக பின்னாடியே டாக்ஸியை பிடிச்சு அந்த தீஃபும் வந்துடுறான். அப்படியே கல்யாண மண்டபத்துக்குள்ளதான் காட்டுறாங்க. பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்னு சொன்னோம்னா எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. அந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து
சூப்பரா ட்ராக்ல வந்துட்டு இருக்கிறப்போ பெரிய செர்மனியா அங்க நடந்துட்டு இருக்கு. அங்க வினோத்தும் இருக்காரு. அப்படியே இங்க உள்ள மெயின் கேரக்டர் எல்லாம் காட்டுறாங்க. இங்க ஒரு ஆர்மி மேன் ட்ரெயின்குள்ள ஏறாரு. சோ ஒரு முஸ்லீம் ஆள் வந்து ட்ரெயின்குள்ள ஏறாரு. ஒரு சுத்த பிராமின் வந்து ட்ரெயின்குள்ள ஏறாரு. ஒரு சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெயின்ல வர்றாங்க. இப்படி நிறைய பொதுமக்கள் வந்து அந்த ட்ரெயின்ல ஏறத காமிக்கிறாங்க. பிராமின் ஆள் ஏறுவாரு. அவர் டிக்கெட்டை செக் பண்ணும்போது அவரோட பேர் வந்து முஸ்லீம் பேரா இருக்கிறதுனால பேரை மாத்தினாலும் சரி என்னோட மதத்தையே மாத்திட்டீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்றாங்க. அவர் உட்கார்றத பார்த்தா பக்கத்துல இன்னொரு முஸ்லீம் ஆளு இருக்காரு. அவர் பக்கத்துலதான் போய் உட்காருவாரு. இவர் சரியான ஆர்த்தடாக்ஸ் இந்து போல இருக்கு. பக்கத்துல வந்தாலே ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல ஒதுங்கிக்கிறாரு. ஐயோ இவர் பக்கத்துல போய் உட்காந்துட்டோமே, இன்னைக்கு நம்ம குளிக்கலுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன சார் நீங்க குளிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் ஆளும் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ராகேஷும் வினோத் பேசிக்கிறாங்க. வினோத் நீ ரொம்பவே சந்தோஷமா இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னைக்கு அசோக்கும் இருந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனோட கஷ்டத்தையும் சொல்லிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா ட்ரெயின்ல அசோக்கும் ஏற வந்துடுறான். என்னால மத்தவங்களோட ஆசையை தான் நிறைவேற்ற முடியல, அட்லீஸ்ட் இவனோட ஆசையாவது நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின்ல அவன் ஏறான். அந்த ட்ரெயின்ல கிட்டாரு வயலின்ட்டு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஒரு 3 புல்லிங் பண்ற பசங்க மாதிரி வரானுங்க. இவனுங்க வந்தோடனே நம்ம அசோக்க உரண்டு இழுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அசோக் என்ன பண்றானா, அதுல ஒரு மெயின் ஹெட் இருப்பான். இவனை ஒரே அடிதான் அடிக்கிறான். சோ அடங்கி போய் உட்காந்துறானுங்க. இந்த ட்ரெயின்ல ஒரு பஞ்சாபி கப்பல்ஸ காட்டுறாங்க. தண்ணிக்கு என்ன பண்றது, நாங்க ஜக்கு தண்ணி புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுறாங்க. ட்ரெயின்ல இறங்குறாங்க. ஒரு ஆர்மி மேனும் வந்துடுறாரு. அவன் கையில இருக்கிற ஜக்க அப்படியே கீழே போட்டுறான். அப்படியே நீ ஆர்மி மேன், நான் கொண்டு வந்த ஜக்கையும் உடச்சிட்டே, நான் இப்ப எப்படி தண்ணி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கு இடையில சண்டை வந்துட்டு இருக்கிறப்போ கரெக்டா டிடிஆரும் உள்ள வந்து இங்க எல்லா தண்ணி வசதியும் இருக்கு, அதனால கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேத்தையும் சமாதானப்படுத்துறாங்க. அந்த ட்ரெயின்லயே ராகேஷோட ஒய்ஃப் இருக்காங்க. ராகேஷோட ஒய்ஃப் வந்து அவங்க மும்பைக்கு போறதுனால வழி அனுப்பி வைக்கிறதுக்காண்டி வந்திருக்காரு. இவங்க 2 பேத்துக்கு இடையில ஒரு ரொமான்ஸ் போயிட்டு இருக்கப்ப கரெக்டா அவங்க அம்மா வந்துடுறாங்க. எங்க அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ராகேஷும் அந்த இடத்த விட்டே போறாரு. அதே மாதிரி ஷீதல் வந்து பையனை கூட்டிட்டு வரா. ஷீதலை பார்த்தோன்னா நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், நல்ல வேலை நீ வந்துட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ட்ரெயின் எல்லாம் பார்க்க வரல, என் பையனை அம்மா வீட்டு கூட போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு கடுப்பா இருது. சோ நான் தான் சொன்னேன்ல, எதுக்கு நீ மறுபடியும் சொன்ன பேச்சு கேட்காம நீ அம்மா வீட்டுக்கு அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் கேட்கற மாதிரி தெரியல. கடைசி ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ற நேரமும் வந்துருச்சு. தேங்காய் எல்லாம் உடைச்சு கொடி அசைச்சு விடுறாங்க. அப்படியே ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி போகுது. இப்படியே ட்ரெயின் போயிட்டு இருக்கிறப்போ அந்த திருட ஹீரோவும் மதுவும் உள்ள வந்து விழுறாங்க. பாத்தியா நான் எப்படி காப்பாத்துறேன்ட்டு, நீ ஒண்ணு காப்பாத்தல, நீ தான் முதல்ல சாரி கேட்கணும், ஆக்சுவலி நீ தான் என்னை புடிச்சு தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே இவங்க 2 பேருக்கும் சண்டை வருது. இப்படி மதுவும் சீட்ல போய் உட்கார்ந்த உடனே ராகேஷையும் வினோத்தையும் தான் காட்டுறாங்க. அங்கேயே கமிட்டி ஹெட்டும் இருக்காரு. சோ ட்ரெயின் வந்து பாம்பே ரீச் ஆனோம்னா அதை வரவேற்க ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தை போக சொன்னோன்னே, நான் கண்ட்ரோல் ரூம்ல தான் இருப்பேன், ராகேஷ் வேணா போவான், அவனோட ஒய்ஃப் வந்து மும்பைக்கு தான் போயிருக்காங்க, அதனால ஒரு ஸ்பெஷல் செப்பரேட்ஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் லீவும் கொடுத்துடுறாங்க. அப்படியே ட்ரெயின்ல தான் காட்டுறாங்க. பிளேன்ல ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஐட்டம்ஸா கொண்டு வருவாங்க. அதே மாதிரி அங்க உள்ள வெயிட்டர் என்ன பண்றாங்கன்னா சர்பத் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்றான்னா சர்பத் எடுத்து குடிச்சிட்டு இதுக்கு எவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது ஃப்ரீ தான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 3-4 கிளாஸ் எடுத்து மடக்குன்னு குடிச்சிடறான். ஆனா குடிச்சு முடிச்ச பிறகுதான் தெரியுது அவனுக்கு ரொம்ப வயிற்று கலக்க ஆரம்பிச்சிருது. பக்கத்துல சர்தார் ஜிட்ட கொடுக்கும் போது இதெல்லாம் குடிக்காதீங்க, இது வேற மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறான். பட் அதை எடுத்துக்கிறாங்க. அவன் ஓடி போய் பாத்ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த பாத்ரூம் கதவை தட்டி பார்த்தா 2 பேரும் வெளியில வராங்க. இதை பார்த்துட்டே இருக்கும் போது டக்குனு வினோத்தோட பையனும் உள்ள போயிடறான். சோ இவனுக்கு பயங்கரமா முட்டையாயிருது. சீட்ல போய் மறுபடியும் உட்காந்துக்கிறான். அப்படியே அதே ட்ரெயின்ல ரந்தீர் கூட இன்னொரு டிடிஆரும் இருக்காரு. என்ன இருந்தாலும் நீங்க சீனியர், ஆனா வினோத் முன்னேறிட்டு போயிட்டாரு, அவரோட ட்ரெயின் தானே இப்போ ஓடுது அப்படின்னு சொல்லும் போது, ஒருத்தருக்கு பகல் வந்ததுன்னா இன்னொருத்தருக்கு இரவு வருது சகஜம்ப்பா, எனக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ட்டு ஒரு மனசுல எதையோ வஞ்சகத்தை வச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கு. இப்படி இந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கிறப்போ அடுத்த ஸ்டேஷன்ல நிக்கும் போது ஒரு சில இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதுல ராம்கலி அப்படின்ட்டு ஒரு ப்ராஸ்டிடியூட்டையும் காமிக்கிறாங்க. அவங்க ட்ரெயின்குள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரோட கண்ணும் அவ மேலதான் இருக்கு. அவ உள்ள வந்தோன்னா அந்த பிராமினால கூப்பிட்டு நான் இங்க உட்காரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காமலே சொல்லிடுறாரு. ஒரு கட்டத்துல அப்படியே தலையை வசதி பார்க்கும் போது நீங்க இங்க உட்காராதீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க கேட்காம பக்கத்துல வந்து உட்காந்துடுறாங்க. வெத்தலை வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் துளசி மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கியே உட்காந்துக்கிறாரு. அப்படியே ட்ரெயின் ஓட்டுற லோக்கோ பைலட்டை தான் காட்டுறாங்க. அவங்க பூவெல்லாம் பிச்சு போட்டுட்டு இருக்கிறப்போ வினோத்தோட பையனும் வந்து எல்லா வேலையும் நல்லபடியா தானே நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போறான். அதே ஸ்டேஷன்ல இன்னொரு மெயின் வில்லனையும் காட்டுறாங்க. இவன் ஒரு ஸ்மக்லர். அவன் வந்து அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட வந்திருக்கான். அந்த ட்ரெயின் பரப்பிட்டு போற சமயத்துல ஒரு ஃபாதர் வந்து உள்ள ஏறாரு. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே காட் பிளஸ் யூ சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்ல இருந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்படியே ட்ரெயின் பட்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. அப்படியே வினோத்தையும் ஷீத்தலையும் தான் காட்டுறாங்க. ஏன்ட்டு சொல்லாம நீ எப்படி பையனை வந்து மும்பைக்கு அனுப்புவ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பெரிய வாக்குவாதமே ஏற்படுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும், 6 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது, என் கூட ஒரு தடவையாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா, இன்னும் உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் ஒரு பெரிய சண்டையே வருது.
போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தெறிஞ்சு பேசுறதுனால அவங்க அப்பா அவங்கள உட்கார வச்சு அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணி ஸ்மக்லர் வில்லனை தான் காட்டுறாங்க. அவனுக்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் அப்படியே ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. வைரத்தை எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லும் போது யார் கணக்கு படாத இடத்துக்கு தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே அந்த ட்ரெயின்குள்ள அந்த காலத்துல ஆட்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அவங்களோட கதையை பூரா பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு வருவாங்களா, அதே மாதிரி அங்க உள்ள ஆர்மிமேன் என்ன பண்றாருன்னா அவரோட கதையை பூரா சொல்றாரு. எல்லாருமே அதை இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்காங்க. பண்டாரிங்கிற ஆர்மிமேன் என்ன சொல்றாருன்னா, கரெக்டா அப்பதான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஆனா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒருத்தர் கதவை தட்டுறாங்க. பார்த்தா மிலிட்டரியில இருந்து தந்தி வந்திருக்கு. தந்தியில நீங்க வந்தாதான் அந்த போரே முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நானும் போய் அந்த போர்ல எல்லாத்தையுமே சுட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே காமிக்கிறாரு. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அசோக்குக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. அந்த இடத்துல எந்திரிச்சு போயிட்டு வேற இடத்துல போய் உட்கார்றாரு. பார்த்தா அங்க ஷீமா இருக்கா. கூடவே இன்னொருத்தர் இருக்காரு. இவரை நம்ம டாக்டர்னு வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேத்தையும் ஒன்னா பார்த்ததுனால இவருக்கு கோவம் வந்து கிளாஸே உடைச்சிடறாரு. அசோக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க. பட் அவன் பாட்டுல கேட்காம போயிடான். அந்த டாக்டரும் இவர் தான் அசோகா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற சமயத்துல இந்த சீனை கட் பண்ணி கண்ட்ரோல் ரூம்ல தான் காட்டுறாங்க. வினோத்து வந்த உடனே ஆபீஸ்ல உள்ள எல்லாருமே இவருக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்றாங்க. ஆபீஸ் ரூம்குள்ள போய் உட்கார்ந்த உடனே அசோகோட இமேஜையும் ஷீத்தலோட இமேஜையும் பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்படியே மறுபடியும் அசோகை தான் காட்டுறாங்க. அசோக்கு பின்னாடி இருந்து வினோத்தோட பையன் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை புத்துறாங்க. அசோக் கோவப்பட்டு முன்னாடி இழுக்கும் போது பார்த்தா வினோத்தோட பையன், நீ என்னடா இங்க பண்ற, நீ தனியாவா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்பா கூட வேலை பாக்குறவங்க இங்கதான் வந்திருக்காங்க, அதனால அவங்க பொறுப்புல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப கையில இருக்கிற பைனாகுலரை பார்த்துட்டு, இது தூரத்துல உள்ளதா பக்கத்துல காட்டுமா அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்கான். அப்ப பக்கத்துல உள்ளத அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, பக்கத்துல உள்ளதுக்கு நம்மளுக்கு கஷ்டத்தை தான்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படி சீமாவை தான் காட்டுறாங்க. டீப் திங்கிங்ல அப்படியே போயிட்டு இருக்கப்போ டாக்டர் வந்து கூப்பிட்டு, என்னாச்சு உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னதான் லைஃப்ல நடந்த ஒரு சில கசப்பான விஷயங்களை மறக்கணும்னு நினைச்சாலும் அதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப மதுவை தான் காமிக்கிறாங்க. அவ பாட்டுல போற இடம் பூரா அந்த தீஃப் ஹீரோவும் முன்னாடியே வாரான். நான் போற இடம் பூரா பின்னாடியே வரேன், உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி மதுவும் கேட்கும்போது, என்னங்க பண்றது, எங்க அப்பா ஒரு வைர வியாபாரி, நான் அதனாலதான் அவங்க சொன்ன பேச்சை கேட்காம ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓடி வந்துட்டீங்களா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் இஷ்டம் இல்லாம எனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க ரெடி ஆயிட்டாங்க. அந்த கல்யாணத்துக்கு எனக்கு இஷ்டம் இல்லாதனால அங்க இருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இது கேட்டோம்னா இவனும் நம்மள மாதிரி ஆள் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுறாங்க. சோ அப்போ உனக்கு என்ன மாதிரி தான் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னா அவளை பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கையே குறியா பாத்துட்டு இருக்கான். ஏன்னா அதுலதானே நகை இருக்கு, எப்படியாவது ஆட்டையை போட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படி டாய்லெட் பக்கமா அந்த சர்பத் குடிச்சாலும் இன்னமும் கதவை தட்டிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த பிராமினாலும் வந்து, எதுக்கு இன்னமும் நிக்கிறீங்க உள்ள போலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் எவ்வளவு நேரம் தட்டிட்டு இருக்கேன் இன்னமும் வெளியில வர மாட்டேங்காங்க. ஓஹோ, ஒருவேளை ராகு கேது உள்ள இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பினோன்னு உள்ள கதவை திறந்துட்டு மறுபடியும் ரெண்டு பேர் வராங்க. அவங்கள பாத்துட்டு இருக்கப்பவே வினோத்தோட பையன் உள்ள போயிடறான். மறுபடியும் முக்க வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு சீட்ல போய் உட்கார்றான். அப்படியே அந்த ராம்களிட்ட காட்டுறாங்க. லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது அந்த முஸ்லிமும் சரி அந்த பிராமினும் சரி ரெண்டு பேராலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவளோட முகத்தையே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த முஸ்லிம் ஆள் என்ன சொல்றாருன்னா, இவங்க கண்டிப்பா முஸ்லிம் ஆளதான் இருக்கும், இல்ல இல்ல இவங்க ஹிந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருது. அதை எப்படிதான் சொல்ற, பேரை வச்சுதான் சொல்றேன், அனார்கலிங்கிற மாதிரி ராம்கலின்னு இருக்கு, அப்ப கண்டிப்பா முஸ்லிமா தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, கண்டிப்பா இல்லவே இல்ல, அவங்க பேர்ல ராமன் இருக்கு, அதனால அவங்க ஹிந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த சைட் ஃபைட் பண்ணிட்டு இருக்க. அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுசுல மாட்டிக்கிட்டு அந்த ராம்களி வந்து பயங்கரமா தவிச்சிட்டு இருப்பா. கரெக்டா அந்த ஆர்மிமேன் பண்டாரியும் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஹிந்து முஸ்லிம்னு பேசி உங்க மண்டையை குழப்பி விட்டுருவாங்க, அதனால ஏன் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிக்கப் பண்ண பாத்துட்டு இருக்கான். அப்படியே அந்த ஸ்மக்லரையும் காட்டுறாங்க. கூடவே இன்னொரு கப்பல்ஸும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசி இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. இன்னொரு கப்பல்ஸும் வந்து அவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்படியே இங்க கதை நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபாதர் மாதிரி ஏறி இருப்பார்ல, அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஸ்மக்லர் இருக்கிற இடத்துல போயிட்டு பேக பூரா செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பேக்ல வந்து வைரம் இருக்கும். அதை பாத்துட்டு இருக்கும் போதே கரெக்டா வில்லனும் வந்துடுறான். சோ ரெண்டு பேத்துக்கு பயங்கரமான கை கலப்பாவது. கண்ணாடி எல்லாம் உடச்சிட்டு வெளியே போய் விடுறாங்க. இப்படி சண்டை போட்டு இருக்கிறத பொதுமக்களும் பார்த்த உடனே என்னோட பொருளை பூரா திருடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மக்லர் வந்து டேர்ன் அவுட் ஆகி அப்படியே அந்த ஃபாதர் மேல பழிய போட்டுறான். இல்ல நான் திருட வரல, நான் ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டையும் காட்டுறாங்க. அவன் உஷாராயிட்டு என்ன பண்றான்னா கையில உள்ள துப்பாக்கி எடுத்து எல்லாத்தையும் மிரட்டுறான். பக்கத்துல வந்தீங்க உங்க எல்லாத்தையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கலாம் நினைக்கும் போது வினோத்தோட பையனையும் புடிச்சு வச்சு பணைய கைதியா வச்சுக்கிறான். இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அசோக் என்ன பண்றான்னா ரெண்டு பேத்துக்கும் கை கலப்பாகுது. ஒரு கட்டத்துல அந்த போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே வினோத்தோட பையனை கூட்டிட்டு போயிட்டு சீமாவோட கையில ஒப்படைச்சிட்டு, நான் அடுத்து மதுரால இறங்கிடுவேன், சோ அதனால இங்க இருக்க மாட்டேன், இவனை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போறாங்க. கூடவே ஒரு லெட்டரையும் கொடுத்துட்டு போறாங்க. அந்த லெட்டர் பிரிச்சு பார்த்தா என்கேஜ்மெண்ட் மோதிரமும் இருக்கு. கூடவே இன்னொரு லெட்டர் இருக்கு. அதை பிரிச்சு படிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, உன்னை விட இந்த மோதிரம் எல்லாம் எனக்கு பெருசு இல்ல, எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் நான் உன்னே தான் நினைச்சிட்டு இருந்தேன், இனிமே உன் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் அப்படின்னு அந்த லெட்டர் எழுதியிருக்கோம். அப்படியே ரந்தியரை தான் காமிக்கிறாங்க.
அவன் பாட்டிலா சரக்க ஊத்தி ஊத்தி குடிச்சிட்டு இருக்கான். பக்கத்துல அந்த டிடிஆரும் இருக்காங்க. நீ குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் டியூட்டில இருக்கும்போது குடிக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல டியூட்டி வேலையை பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டா லோகோ பைலட் இருந்து ஒரு கால் வருது. மதுராவை ரீச் ஆக போறோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம மதுரா வர போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான்னா ஃபுல் சரக்கையும் குடிச்சு முடிச்சுட்டு அந்த கிளாஸையும் உடைச்சிடறான். என்னடா நடக்குது அப்படின்ட்டு அந்த டிடிஆரும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே மதுராவும் வந்து சேருது. அப்படியே ரந்தியரை தான் காட்டுறாங்க. அவன் மதுரை வந்து இறங்கி போகும்போது போன் அவன் சும்மா இருக்க வேண்டியதான் என்ன பண்றான்னா ட்ரெயின்ல உள்ள பிரேக்கை வந்து ஃபெயிலியர் பண்ணி விட்டுறான். அப்படியே போற போக்குல லோகோ பைலட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இன்ஜின் பக்கமா ஒரு பாம்பையும் செட் பண்ணிடுறான். அப்படியே ஹீரோ திருடன் தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா மது கூட உட்காந்துட்டு இருக்கப்போ எனக்கு டாய்லெட் போகணும் கொஞ்சம் இந்த பேக்கை பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறான். இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ போன உடனே அந்த பேக்கை தூக்கிட்டு ஓடலான்னு பாக்குறான். ஓடுற ட்ரெயினை நிறுத்துறதுக்கு லிவரை புடிச்சு இழுக்கிறான். பட் ட்ரெயின் நிக்க மாட்டேங்குது. என்னடா ட்ரெயின் நிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கப்பவே கரெக்டா மதுவும் வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனும் தாங்கிக்கிட்டே என்ன அப்படியே வந்தேன் உங்க பேக்கை பார்த்ததுனால அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே கிண்டல் பண்றீங்களா உங்க அப்பவே பெரிய டைமண்ட் மெர்ச்சன்ட் ஏன்குள்ளதை தூக்கிட்டு போய் என்ன கோட்டையா கட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரியாம பேசிட்டு இருப்பா. எங்க எல்லாத்துக்குமே ஒரு வீக்னஸ் இருக்குல்ல எனக்கு டைமண்டும் நீங்களும் தாங்க வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பிட்ட போட்டான். இப்படி ஒரு பிட்ட போட்டோன்னு பார்ட்டி கவுந்துருது. மதுரால அசோக்கும் ரந்தீரும் ஒரு பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா இதுக்கெல்லாம் கவலைப்படாத அவங்கள பழி வாங்கிடலாம் அப்படியே சொல்லும் போது பழி வாங்குறதா அவ நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசோக் பெருந்தன்மையா விட்டுறான். ஆனா நான் விட போறதுல நான் உன்னையும் சரி வினோத்தையும் சரி நான் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வில்லத்தனமா பாக்கும்போது என்னடா பண்ண அப்படின்னு அசோக் கேக்குறான். ட்ரெயின்ல பாம்பு வச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அசோக்குக்கு தூக்கி வாரி போட்டுருது. அந்த இடத்துல ரெண்டு பேத்துக்கு பயங்கரமான கை கலப்பாகுது. இப்படியே சண்டை போட்டு இருந்தானா அங்க பாம்பு வெடிச்சிரும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ ஓடி போய் ஒரு வயசானவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா லக்கேஜ் அப்புறம் எடுத்து வச்சிட்டு இருப்பாரு. அந்த காரை தூக்கிட்டு போயிட்டு வளைச்சு வளைச்சு ஓடிட்டு போயிட்டு இருக்காரு. சோ ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா கார் வந்து பஞ்சர் ஆகி நின்றும். பக்கத்துல இன்னொரு பைக் இருக்கும். கூடவே அந்த பைக்கோட சொந்தக்காரனும் இருப்பான். அவன்கிட்ட கேட்காமலே அந்த பைக்கை தூக்கிட்டு போயிருவாரு. அடுத்த ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னோடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த ட்ரெயினை பிடிக்கலான்னு பாக்குறாரு. கரெக்டா அந்த ட்ரெயின்ல ஏறிடுறாரு. ஆனா என்ன ஆகுதுன்னா கதவு ஓரமாவே தொத்திட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. உள்ள வரதுக்கு கதவை தட்டிட்டே இருக்காங்க. பட் ஒரு டிடிஆர் வந்து திறக்க மாட்டேங்கிறாரு. உள்ள பாம்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு உள்ள விடுறாரு. கரெக்டா அந்த டிடிஆரும் என்ன பண்றாங்க லோகோ பைலட்ட போன் பண்ணி சொல்லலாம் அப்படின்ட்டு போன் பண்றாரு. அதை எடுத்து பேசுறப்போ கரெக்டா அந்த இடமே பிளாஸ்ட் ஆகுது. அதுல ஒரு லோகோ பைலட் மட்டும் வெளியில வீசி எரியப்பட்டுறாரு. இன்னொருத்தர் வந்து அங்கேயே செத்து போயிடுறாரு. அப்படியே வெளியில தான் காமிக்கிறாங்க. லிவர் எல்லாம் மாத்தி விடுவாங்கல்ல அந்த இடத்துல ஒருத்தர் வந்து லிவரை மாத்தி விட்டுட்டு வெளியில பாக்குறாரு. பார்த்தா அந்த லோகோ பைலட் இருக்கிற இடத்துல புகையுது. இது உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு சொன்னோன்னே அவங்க இதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஆனா அந்த ட்ரெயின் என்ன ஆகுதுன்னா அடுத்த ஸ்டேஷன்ல நிக்காம அது வழில போயிட்டு இருக்குது. அட்லீஸ்ட் போறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பிளாகையாவது காட்டுவாங்க இண்டிகேட் பண்ணுவாங்க நாங்க இந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கொடியும் காட்டாததுனால அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்றாங்கன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு போய் இந்த மாதிரி கொடியை அசைச்சு இண்டிகேட்டும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அந்த விஷயத்தோட சீரியஸ் புரியுது. ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன்ல நிக்கிறதா இருக்கிறப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஷனோட ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இந்த மாதிரி கண்ட்ரோலே இல்லாம ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் அந்த சைட் கிளியர் பண்றாங்க. அந்த ட்ரெயினும் அந்த ஸ்டேஷன் கடந்து போகுது. இப்படி இந்த நியூஸ் வந்து வினோத்தையும் வந்து சேர்ந்தது. வினோத்தும் எல்லா ஸ்டேஷன்லயும் வார்ன் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி விடுறாரு. அப்படியே கமிட்டி மெம்பர் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ட்ரெயின் வந்து கண்ட்ரோலே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கே வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு தண்டவாளத்து பக்கம் ஒரு லோகோ பைலட் வந்து செத்து கிடக்குறாரு. அவரு ரெண்டு பேரும் பார்த்துட்டு காப்பாத்துறதுக்காண்டி ட்ரை பண்ணும் போது அவருக்கு என்னமோ உயிர் இருக்கு போல இருக்கு. சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாம்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்துருக்காரு. இந்த நியூஸ் வந்து வினோத்துக்கு போய் சேருது. அந்த கமிட்டில சொன்ன உடனே இந்த நியூஸை எப்படியாவது அந்த ட்ரெயின்ல உள்ளவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுல உள்ளவங்க யாராவது கண்டிப்பா முன் வந்து உதவி செய்ய வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த நியூஸை எப்படி கொண்டு போய் சேர்க்க போற அப்படின்ட்டு அந்த கமிட்டி ஹெட் கேட்கும் போது ஆல் இண்டியா ரேடியோ வழியா தான் எப்படி யார்கிட்டயாவது இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நியூஸ கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெயின்ல இருக்கிற அசோக்கையும் டிடிஆரையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க எப்படியாவது அந்த நியூஸ ட்ரெயின்ல உள்ளவங்களுக்கு கொண்டு போயிடணும் எல்லாத்தையுமே வார்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ட்ரெயினோட ஜன்னலை தொத்துக்கிட்டே அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. கரெக்டா அந்த பொதுமக்களும் வந்து கதவை திறந்து காப்பாத்துறதுக்காண்டி ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த திருட ஹீரோ என்ன பண்றான்னா நம்ம ஹீரோ அப்புறம் அந்த டிடிஆர் ரெண்டு பேர்த்தையுமே புடிச்சு இழுத்து காப்பாத்திடுறான். டிடிஆர் அந்த இடத்துக்கு வந்த உடனே மக்கள் பூரா அறக்க பறக்க பேசிட்டு இருப்பாங்க. சோ கவலைப்படாதீங்க ஜஸ்ட் வேக்யூம் பிரேக் தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு அது எப்படியும் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா தான் பேசுறாரு. இந்த மாதிரி எல்லா பெரிய ட்ரெயின்லயும் ஒரு கிச்சன் செட்டப் இருக்கும். அந்த கிச்சன் செட்டப்ல ஒரு சர்வர் போய் என்ன பண்றான்னா அடுப்பு பத்த வச்சு எதையோ செய்யறதுக்காண்டி போறான். கரெக்டா இன்னொரு சர்வரும் வந்து இந்த மாதிரி ட்ரெயின் நிக்காம போகுது அப்படின்னு சொன்ன உடனே அவன் எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துடுறான். அதுவும் அடுப்பு பத்த வைக்காம கேஸை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துடுறான்.
சோ அங்க உள்ளவங்க எல்லாத்துக்குமே வாழ போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. வினோத்தோட பையன் வந்து ஆல் இந்தியா ரேடியோல பாட்டு கேட்டுட்டே வந்துட்டு இருக்கும் போது இந்த பாட்டுலாம் இப்ப அவசியமா அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா டியூன் பண்ணி வேற ஒரு சேனல்ல வைப்பான். அந்த இதுல ஆல் இந்தியா ரேடியோல ஒரு நியூஸ் வருது. இத வந்து திருட ஹீரோ வந்து வாங்கி மறுபடியும் டியூன் பண்ணி கேக்குறான். என்னன்னா, இந்த நியூஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்ததுன்னா ரெட் கலர்ல ஒரு துணியை வந்து அடுத்து வர ஸ்டேஷன்ல போடுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த நியூஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் வருது. இதை கேட்ட உடனே அசோக் வந்து எல்லாத்துக்கும் கெஞ்சி பாக்குறான். அதுல ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா, இது எனக்கு கல்யாணத்துக்கு போட்டது, அதனால நான் தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துறாங்க. அப்ப அந்த ப்ராஸ்டிடியூட் ராம்கல் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு குடும்பமோ பிள்ளைகளோ இல்ல, அதனால எங்களத வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரியவே கழட்டி கொடுத்துறாங்க. அடுத்த ஸ்டேஷன் வருது. அப்ப அந்த திருட ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த ஸ்டேஷன்ல அப்படியே அந்த சாரியை போடுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி கண்ட்ரோல் ரூம்ல தான் காட்டுறாங்க. சீதனும் அறக்க பறக்க ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல எல்லாருமே பரபரப்பா அந்த சைடு இந்த சைடு ஓடிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வினோதுக்கு பிரஷருக்கு மேல பிரஷர் காலா வந்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்க சமயத்திலே சீதலும் வந்து, என் பையனை என்ன பண்ண, ஆல் இந்தியா ரேடியோல வேற இந்த மாதிரி நியூஸ் சொல்றீங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவ கதறி அழுது கேக்குறா. சோ எப்படியாவது என் பையனை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உனக்கு மட்டும்தான் கவலை, எனக்கு கவலை இல்லையா, அங்க இன்னும் 500 பேர் இருக்காங்க, அவங்களோட உயிரை யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் ஓரளவு சமாதானப்படுத்திட்டு போறாங்க. பட் அவங்க சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல, அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து ஆல் இந்தியா ரேடியோல நியூஸ் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அந்த ஸ்டேஷன்ல போட ரெட் கலர் துணி எங்களுக்கு கிடைச்சிருச்சு, சோ அந்த நியூஸை நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் எந்த நியூஸும் எங்களுக்கு சரியா தெரியாது, வேக்யூம் பிரேக் தான் எங்களுக்கு ஃபெயிலியர்னு வந்திருக்கு, டிரைவர் கூட இருக்காங்களான்னு தெரியல, தைரியமான 2 பேர் போயிட்டு இன்ஜின்ல இருக்கிற பிரேக் அப்புறம் எக்ஸலரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 லிவர் இருக்கும், அதை வந்து ரைட் சைடா திருப்பினீங்கன்னா வண்டி நின்றும், சோ நீங்க அதை மட்டும் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லி விடுறான். இந்த நியூஸ கேட்டோன்னா யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க, யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இந்த டிடிஆர். அப்ப அசோக்கும் சரி அந்த திருட ஹீரோவும் சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டிடிஆர், அசோக், அதுக்கப்புறம் அந்த திருட ஹீரோ 3 பேரும் டெரஸ்ல ஏறி போயிட்டு இருக்காங்க இன்ஜின் பக்கமா. இவங்க போன அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா, உள்ள ராகேஷோட ஒய்ஃபுக்கு டெலிவரி பெயின் வந்துருது. இதனால அவங்க கத்த ஆரம்பிச்சிடறாங்க. உள்ளேயே சீமாவோட டாக்டர் இருப்பாங்க. இன்னொரு டிடிஆர் வந்து அவரை போய் கூப்பிட்டு வராங்க. அவரும் கொஞ்சம் வெண்ணி போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டோன்னே சர்வர்கிட்ட வந்து வெண்ணி போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு அனுப்புறாங்க. இப்படி அவங்க டெரஸ்ல நடந்து போறதையும் அந்த சர்வர் வந்து கிச்சன் பக்கமா போறதையும் சைட் பை சைட் காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கேஸ் வேற லீக் ஆயிட்டு இருக்குது. அந்த சர்வர் என்ன பண்றானா, அடுப்பை பத்த வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டர் ஆன் பண்றான். ஆன் பண்ண உடனே அந்த இடமே வெடிச்சு செதறுது. இதுல அந்த டெரஸ்ல போயிட்டு இருக்கிற அந்த டிடிஆர் செத்தே போயிடுறாரு. அசோக்கும் திருட ஹீரோவும் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. எப்படியும் அங்க இருந்து பிழைச்சு ட்ரெயின்குள்ள வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் நிம்மதியா இருக்கு எல்லா ஹீரோயின்ஸ்க்கும். எல்லா மக்களும் அங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. என்னடா சீமாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அசோக் அந்த சைடுமா இந்த சைடுமான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல சீமா வந்து நெருப்புக்கு நடுசுல அவ பாட்டுல உட்கார்ந்து இருக்கா. சோ அவ வர மாதிரி தெரியல. எதுக்கு நீ இங்கே உட்காந்துருக்க வா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ நடக்கலாம்னு எந்திக்கும் போது டக்குனு கீழே விழுந்துடா. என்னன்னு பார்த்தா அவ காலே இல்ல, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் போல இருக்கு, அதனாலதான் இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துருப்பா. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சோன்னா ஏன் சீமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவளை காப்பாத்தி சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அசோக் வந்து எல்லாரும் பின்னாடி போங்க, அங்கதான் சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் அங்க கிளியர் பண்றாங்க. என் கூட வரவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பார்ட்மெண்டா இருக்கிற இடத்துல பூரா தட்டி தட்டி எல்லாரும் வெளியே வாங்க, நெருப்பு பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே தீட்டு இருக்காங்க. எப்படி எல்லாத்தையும் காப்பாத்தி முடிச்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பாங்களா ஒரு டீச்சர், அவங்க ஓடி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டாய்லெட் போனா இன்னமும் வரவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனை தான் காட்டுறாங்க. டீச்சர் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு தட்டி தட்டி பாக்குறான். ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். சோ நம்ம ஹீரோவும் பிளாங்கெட்டையும் வாங்கிக்கிட்டு அந்த டாய்லெட் பக்கமா போய் உள்ள கதை உடைச்சு பார்த்தா அந்த பையன் மயக்கம் போட்டு போய் கிடக்கான். எப்படியோ கஷ்டப்பட அந்த பையனையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதே கம்பார்ட்மெண்ட்ல முதல்ல பார்த்தா அந்த கப்பிள்ஸ் இருப்பாங்க. ஆனா அவங்க வசமா நெருப்புக்கு இடையில ஒரு கம்பார்ட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டதுனால வெளியே வர முடியல. அவங்க ஹஸ்பண்ட் சொல்லி பாக்குறாங்க, வெளியில போய் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறேன் அப்படின்னு வெளியில போகும்போது, என்னை விட்டுட்டு போகாத, சாகலாம் 2 பேரும் சேர்ந்து சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பிளாங்கெட் எல்லாம் பின்னாடி போத்திட்டு 2 பேரும் போறாங்க. பட் போய் என்ன பிரயோஜனம், நெருப்பு பூரா பிளாங்கெட்ல பத்திக்கிச்சு. சோ 2 பேரும் அப்படியே பக்கத்துல வரும்போது கருகியே செத்து போயிடுறாங்க. இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் முடியல. சோ மறுபடியும் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் தான் காட்டுறாங்க. நெருப்பு அணைச்சு ஒரு பிரச்சனமும் இல்ல, அந்த நெருப்பு அணையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்லணும். வினோத் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதான் ஹெலிகாப்டர் டிரைவர். சோ இவர் வந்து நம்ம அல்ல ஒருத்தரை கூட்டிட்டு போயிட்டு அங்க இறக்கி விட்டுருவாங்க. அந்த ட்ரெயின்ல இறங்கணும்னா அந்த லிவரை புடிச்சு இழுத்துட்டு அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கத அந்த ரந்தீரும் கேட்டுருவான். இந்த எல்லா விஷயத்தையும் தவிடுபடி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஹெலிகாப்டர்ல நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளான வச்சிருக்கான்.
அப்படியே அந்த ட்ரெயின்ல தான் காட்டுறாங்க. நெருப்பு பிடிச்சு அந்த சீலிங்ல இருந்து நெருப்பு உள்ள வர பாக்குது. திருடன் ஹீரோவும் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சுக்கிட்டு மக்கள் மேல விழாம பாத்துக்கிறாரு. அப்படியே இந்த ட்ரெயின்ல அவங்க போறா நம்பிக்கை இழந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற சமயத்துல கரெக்டா ஹெலிகாப்டர் சவுண்ட் கேக்குது. அங்க ரந்தீர் வந்து ஏணியை போட்டு கீழே இறங்கும் போது கரெக்டா ஹெலிகாப்டர் வெடிச்சது. அவரும் கீழே விழுந்துடுறாரு. ரந்தீர் பொழைச்சானா செத்தானா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அப்படியே ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் காட்டுறாங்க. ஒவ்வொரு பர்சன்ஸ்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நிறைய மக்கள் வந்து டிடிஆரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ட்ரெயினை கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஒரு சேஃப்டியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை பிடிச்சி திட்ட கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அப்போ ஒரு பாட்டியும் முன்னாடி வந்து என் பேரன் இன்னமும் வரல, அந்த ட்ரெயின்ல தான் மாட்டிட்டு இருக்கான், தயவு செஞ்சு இந்த ட்ரெயினை எப்படியாவது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. பாட்டி நாங்க எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் ஆறுதல் படுத்தும் போது சுத்தி உள்ளவங்க பூரா என்ன ஆறுதல் படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. சோ இதெல்லாம் கேட்க முடியாம அவர் கண்ட்ரோல் ரூம்ல போய் உட்காந்துக்கிறாரு. கரெக்டா ஷீத்தல வந்து ஷோல்டர்ல கைய வச்சோன்னே நீயும் திட்ட புரியா திட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் உனக்கு ரொம்ப பெரிய கஷ்ட காலம், இந்த கடந்து வந்துட்டா உனக்கு எல்லாமே ஈஸி தான், கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆறுதலா பேசுறாங்க. அப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துறாங்க. அசோக்கும் சீமாவும் பேசிட்டு இருக்காங்க. நான் வாழணும்னு நினைச்சப்போ நீ இல்ல, இப்ப வாழணும்னு நினைக்கிறப்போ சாவி என் முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருப்பான். கரெக்டா ட்ரெயின்ல உள்ள சீலிங் வந்து ஒருத்தர் மேல டக்குன்னு விழுந்துருது. இதனால முதுகு பூரா நெருப்பு பிடிச்சதுனால டக்குன்னு அசோக் போய் அதை அணைக்கிறாரு. அவரு கொண்டு போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ண போகும்போது ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவருக்கு சரி பாக்குறாங்க. இவங்கள மாதிரி நிறைய பேர் அடிப்பட்ட நிலைமையில இருக்காங்க. உடனே அசோக் போய் என்ன பண்றான்னா இங்க எல்லாமே நெருப்பு பூரா பக்கத்துல வந்துட்டு இருக்கு, இந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்க்கு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெக்கேட் பண்ண பார்க்க அங்க உள்ள மக்களும் பதட்டத்துல என்ன செய்யறதுன்னே தெரியாம நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த தீஃப் ஹீரோ வந்து இப்ப நீங்க பேசுறதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல, நெருப்பு கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்கு, அதனால இந்த கம்பார்ட்மெண்ட்டை முதல்ல காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறாங்க. பாம்பே சென்ட்ரல்ல தான் காமிக்கிறாங்க. அந்த ஸ்டேஷன்ல உள்ள எல்லா மக்களையும் போலீஸ்காரங்க கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ராகேஷ் தான் காட்டுறாங்க. டெல்லியில இருந்து வந்துட்டு இருக்கிற ட்ரெயின் போற வழி பூரா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற முயற்சிகளை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் பாம்பேல வெறுமன ஸ்டேஷன்ல கிளியர் பண்ணி அந்த மக்கள் சாகிறதுக்கு இடம் கொடுக்குறீங்களா? ஜஸ்ட் நீங்க பரிதாபம் சொல்லி பாக்குறத விட ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அந்த ட்ரெயினை தடுக்க பாக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது சரி நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி மெம்பர்ஸ் கேட்கும்போது ட்ரெயினோட ட்ராக் வந்து இன்க்ளைண்டா போட்டு அந்த ட்ரெயினை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சோ அந்த ட்ரெயின் வந்து அப்படி மேல வரும்போது என்ன ஆகும்னா அந்த ட்ரெயினோட இன்ஜின் வந்து ஸ்லோ டவுன் ஆகி எப்படி நிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஐடியாவை சொல்றாங்க. பட் இது கம்ப்ளீட்டா ஃபெயிலியரா தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஜஸ்ட் முயற்சியாவது பண்ணி பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ராகேஷ் ரொம்பவே ஆவேசமா பேசுறாரு. சோ அங்க உள்ள கமிட்டி மெம்பர்ஸ் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சோ அந்த இன்க்ளைன் ட்ராக்கை போடுறதுக்கு பரபரப்பா வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்படியே சைட் பை சைட் காட்டுறாங்க. சோ எல்லாத்தையும் அவசரப்படுத்திட்டு ட்ரெயின் பக்கத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற ட்ரெயின் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. இந்த ரயில்வே ஆட்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா தண்டவாளத்தை நல்லா கிளியர் பண்ணி இன்க்ளைன் ட்ராக் அமைக்கிறாங்க. அந்த ட்ரெயின்ல தான் காட்டுறாங்க அந்த நெருப்பு பாட்டுல முன்னேறி பக்கத்துல வந்துட்டு இருக்குது. மக்கள் பூரா அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட்க்கு போய்கிட்டே இருக்காங்க. அசோக்கும் அந்த தீஃப் ஹீரோவும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா நம்மளுக்கு சாவு பக்கத்துல வந்துச்சு, இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசோக் வந்து அவனை எங்க கூட்டிட்டு போறாங்க. எங்கன்னா ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இணையிற ஒரு ஷீட் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, ரிசர்வேஷன் ட்ரெயின்ல போனா பாத்திருப்பீங்கல்ல, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு இடையில அந்த டாய்லெட் பக்கம் வந்து கரெக்டா ஒரு ஷீட் மாதிரி போட்டு இணைச்சிருப்பாங்க. இந்த ஷீட் இருக்கிறதுனாலதான் சீக்கிரமா நெருப்பு பக்கத்துல வருது. சோ இந்த இதை கிழிச்சு விட்டுட்டா கொஞ்சம் இந்த நெருப்பை அடக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ரெண்டு பேரும் அந்த சைட்ல உள்ள ஷீட்ஸை பூரா கிளியர் பண்றாங்க. இதனால கொஞ்சம் நெருப்பு கண்ட்ரோல் ஆகுது. சோ எல்லா மக்களும் ஓகே நம்ம இதுல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த ட்ரெயின் மட்டும் எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இடையில குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ஆள் சொல்றாரு ட்ரெயின் எல்லாம் நிறுத்த முடியாது, நம்ம எல்லாரும் சாக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாவே பேசிட்டு இருப்பான். எப்படி சாக போறோம்னு தெரிஞ்சிச்சு. அப்படியே ஒவ்வொருத்தரா காட்டுறாங்க. அந்த சிச்சுவேஷன்ல ஒவ்வொருத்தரும் சாக போறோம் அப்படின்ட்டு ரொம்பவே கவலையா இருக்காங்க. இதுல இருக்கிற ரெண்டு ஹீரோயின்ஸும் சேர்ந்துடுறாங்க. அப்படியே அந்த டாக்டரை தான் காட்டுறாங்க, எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிச்சுவேஷன் அப்படியே ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. அப்ப அந்த பிராமண முஸ்லீம் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா இந்த சாகும் போது ஹிந்து முஸ்லீம்னு பார்த்தா சாகடிக்குது, எல்லாருமே ஒன்னா போய் தானே சேர்றோம், இனிமே எல்லாமே ஒரே நாட்டு மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு பேசிட்டு இருக்க. எப்படி டெல்லியில உள்ள கமிட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ வினோத்தும் கூட வந்து இவங்களுக்கு காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐடியா சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா பாம்பேக்கு பக்கத்துல போற சமயத்துல ரெண்டு ட்ராக் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த சமயத்துல என்ன ஆகும்னா அந்த இன்ஜினோட சேர்த்து கூடவே இன்னொரு இன்ஜினை ரன் பண்ணிட்டு வந்து அங்க இருக்கிற ஒரு ஆளை வந்து அந்த ட்ரெயினுக்கு மாத்தி இந்த ட்ரெயினை எப்படியாவது நிறுத்தலாம், அவர் கையில நிறைய தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்து விட்டு இந்த ட்ரெயினை நிறுத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க. இனி சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. சாகிறதுக்கு யார் போவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நானே போறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவே களத்துல இறங்குறாரு.
ஆனா அந்த கமிட்டில உள்ள ஹெட் என்ன சொல்றாங்கன்னா, உன்னை நான் கண்டிப்பா விட முடியாது அப்படின்னு சொல்லும் போது, எனக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்கு. சோ இதையாவது முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவரும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியே வினோத்தை தான் காட்டுறாங்க. ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டே போறதுக்கு ரெடி ஆகுறாரு. அந்த சைடு ஷீட்டெல்லாம் இருக்காங்க. சோ எப்படியோ வழி அனுப்பி விடணும். மனச கல்லாக்கிட்டு வழி அனுப்பி விடுறாங்க. அப்படியே இந்த ட்ரெயின்ல தான் காட்டுறாங்க. ரொம்பவே பரபரப்பான சூழ்நிலை, ரொம்ப டென்ஸாவே போயிட்டு இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ற விதமா கரெக்டா இன்ஜின் வெளியில சத்தம் கேக்குது. சோ நம்ம ஹீரோ வெளியில வந்து பார்த்தா இன்னொரு இன்ஜின் பக்கத்துலயே வந்துட்டு இருக்கு. சோ நம்மளதான் காப்பாத்த வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப வினோத் அந்த இன்ஜின்ல இருந்து நான் அந்த சைடு வரேன், நீ அங்க மேல டெரஸ்க்கு வந்துரு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அசோக்கும் சரி அந்த தீஃப் ஹீரோவும் சரி 2 பேரும் டெரஸ் மேல வர ஆரம்பிச்சிடறாங்க. நடந்து நடந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கிறப்போ உள்ள அந்த ஸ்மக்லர் தான் காட்டுறாங்க. அந்த போலீஸ்காரனை அடிச்சு போட்டு அவன் கட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அவன் மட்டும் எப்படியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான். இதனால உள்ள உள்ளவங்களை பூரா மிரட்டிட்டு வெளியில டெரஸ் வழியா வந்துட்டு இருக்கான். இத பார்த்தா அந்த மிலிட்டரிக்காரர் என்ன பண்றாருன்னா வீர பெருசா நினைக்காம அவனை போய் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த மிலிட்டரிக்காரரும் செத்து போயிடுறாரு. நம்ம அசோக்கும் வினோத்தும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த சைட்ல இருந்து வினோத் வந்து கயிறு தூக்கி போடுறாங்க. சோ அந்த கயிறு புடிச்சு எப்படியாவது வந்துடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இப்படி ஒரு சைடு நடந்துட்டு இருக்கிறப்போ அந்த ஸ்மக்லர் வந்து நான் ஜெயிலுக்கு போக ரெடியா இல்ல, நான் இந்த சைட்ல இருந்து எப்படியா தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறு கொடுங்க அப்படின்னு சொல்லி பாக்குறான். இதனால அசோக் அதுக்கப்புறம் அந்த ஸ்மக்லர் 2 பேத்துக்குமே பயங்கரமான சண்டை வருது. இதுல எப்படியும் அந்த ஸ்மக்லர் கீழே தள்ளி விட்டு அவனை கொன்றுதாங்க. லாஸ்டா எல்லாம் முடிஞ்சதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை போட்டு வினோத் அந்த சைட்ல இருந்து இந்த சைடு வரும்போது கரெக்டா முன்னாடி ஒரு கம்பம் வந்துருமா, அதுல மோதிர மாதிரி வந்துட்டு டக்குன்னு நம்ம வினோத் எஸ்கேப் ஆயிடுறாரு. கடைசி இன்னொரு ஐடியாவை பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னா கயிறை பிடிச்சு அப்படியே டார்சான் மாதிரி தொங்கிக்கிட்டா அந்த ட்ரெயினுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்படியே கயிறை பிடிச்சுக்கிட்டே அந்த ட்ரெயின் பக்கம் வந்துடுறாரு. அப்படியே வீல் பக்கம் கால் படுற மாதிரி இருக்கு. அப்புறம் அசோக்கும் தீஃப் ஹீரோவும் சேர்ந்து அவனை மேல இழுத்து போட்டுறாங்க. சோ அசோக பார்த்த சந்தோஷத்துல வினோத்துக்கு கை கால் ஓடல. சோ 2 பேரும் கெட்டி பிடிச்சு என்னடா நண்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அட பாவிங்களா, இந்த டைம்ல இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா, சரி இதுக்கெல்லாம் டைம் இல்ல, நம்ம கீழே போய் எல்லாத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் வினோத் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் நீங்க கவலைப்பட வேணாம், இந்த ட்ரெயின் இப்படியா நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா பேசுறாங்க. அவனோட பேக்ல இருக்கிற ஃபயர் ப்ரூஃப் ஷூட்டை பூரா எடுத்து போட்டுக்கிட்டு அந்த நெருப்புக்குள்ள அப்படியே ஊடுருவி போறாங்க. எப்படி எல்லா கம்பார்ட்மெண்ட்டையும் தாண்டி இன்ஜின் பக்கம் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அந்த ரந்தீரும் அங்கதான் இருப்பான். இவன் சாகல போல இருக்கு, இன்னும் உயிரோட தான் இருக்கான். வினோத் அவனை பார்த்துட்டு என்ன இன்னமும் இங்க இருக்க, உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த ட்ரெயினை நான் நிறுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கும் அந்த சைடு சண்டை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில அசோக்கும் அந்த தீஃப் ஹீரோவும் என்ன செய்யறாங்கன்னா அந்த ட்ரெயினை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியும் அவங்க 2 பேத்துக்கும் சண்டை முடிஞ்சு அந்த ரந்தீரையும் ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்படியே இன்ஜின்குள்ள போயிட்டு லிவரை புஷ் பண்ணி பார்த்தா லிவர் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, ட்ரெயின் நிக்க மாட்டேங்குது. சோ நம்ம இதை மேனுவலா தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினை நிப்பாட்டணும்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஜினுக்கும் நடுச்சுல டைனமைட் வச்சு வெடிக்க வைக்கணும், அப்பதான் இந்த ட்ரெயினை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லும் போது அது பாசிபிளே இல்ல. பாசிபிள் ஆனாலுமே சோ நிறைய மக்கள் இறந்து போக கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு வினோத்தும் அந்த தீஃப் ஹீரோட்ட எல்லா மக்கள்கிட்டயும் போயிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற பொருளை வச்சு அவங்களை நல்ல இறுக்கமா கட்டிக்க சொல்லுங்க சீட்டோட. அப்ப அந்த டைனமைட் வெடிக்கும் போது ட்ரெயின் ஜர்க் ஆகும், அந்த சமயத்துல அவங்க அடிப்படாம தப்பிக்கலாம் அப்படின்ட்டு அவனை எச்சரிக்கை பண்ண அந்த சைடு அனுப்பி விடுறாங்க. சோ ராகேஷ தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல எல்லா ஆட்களும் பரபரப்பா அந்த ட்ராக்க போடுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வினோத் வந்து வாக்கி டாக்கில கனெக்ட் பண்ணி இன்க்ளைன் ட்ராக் ரெடி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இன்னும் ரெடி ஆகல, ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இனிமே முடியாது, இந்த ட்ரெயின் பக்கத்துல வந்துட்டு சோ கண்டிப்பா நாங்க அந்த இதுல வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே எவ்வளவு மேல முடிஞ்சதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஓடுற ட்ரெயின்ல அசோக்கையும் வினோத்தையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் இன்ஜினுக்கு நடுவுல டைனமைட்டை செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த தீஃப் ஹீரோவை தான் காட்டுறாங்க. உள்ள போயிட்டு மக்களை எல்லாத்தையுமே எச்சரிக்கை பண்றாங்க. சோ இந்த மாதிரி டைனமைட்டை வச்சு வெடிக்க போறாங்க, எல்லாருக்கும் கிடைக்கிற பொருளை வச்சு நல்ல உங்க சீட்டோட இறுக்கமா கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணி அந்த சீட்டோட சேர்ந்து கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த இன்க்ளைன் ட்ராக்ல இருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வினோத் வந்து நாங்க ரெடியா இருக்கோம், இன்க்ளைன் ட்ராக்கு மாத்தி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த கமாண்ட் வந்து கண்ட்ரோல் சென்டருக்கு போது அப்படியே இன்க்ளைன் ட்ராக்ல மாத்தி விடுறாங்க. ராகேஷும் உங்க ட்ராக்க வந்து இன்க்ளைன்ல மாத்தி விட்டாச்சு, சோ நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உள்ளவங்க எல்லாருமே பயந்து போயிருக்க. சோ அந்த இன்க்ளைன் ட்ராக்குக்கு அந்த ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அப்படியே அந்த டைனமைட்டை வெடிக்க வச்சு அசோக்கும் வினோத்தும் அந்த ட்ரெயின்ல இருந்தே குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்படியே இன்ஜின் வந்து ஓடிக்கிட்டே போயிட்டு ஒரு இடத்துல போய் மோதி அப்படியே வெடிச்சு செதறது. அப்படியே அந்த கம்பார்ட்மெண்ட் ட்ரெயின்ல தான் காட்டுறாங்க. அது எப்படியோ அந்த ட்ராக்கு பக்கத்துல வந்து நின்னுருது. இப்படியே உள்ள உள்ளவங்க பிறகு காப்பாத்தப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா பயங்கரமா ஹாப்பியா அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி கீழே வராங்க. அப்படியே வினோத் அவங்க ஒய்ஃப் பையன் எல்லாருமே ஒன்னா சேர்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸ் அப்புறம் அந்த தீஃப் ஹீரோவும் அதுவும் ஒன்னா சேர்றாங்க. இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்ல முடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி ட்ரெயின் ஆக்சிடென்ட் அதிகமாவே நடந்துட்டு இருக்கு. ஒரு சில சமயத்துல கேர்லெஸ்னஸ்னால
இன்னொரு சமயத்துல தீவிரவாதம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. சோ இதனால கூட நிறைய ட்ரெயின் விபத்துகள் நடக்குது. ஸ்டெப் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாம இந்த தண்டவாளம் வழியா இறங்கி போறாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களை பூரா இப்போ உள்ள மக்கள் வந்து தடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது. சோ இந்த மாதிரி டிராக்ஸை மாத்தி விடும் போது நம்ம கால் கூட சிக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி ட்ராக்ல வந்து கிராஸ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி இது இந்தியால மட்டும்தான் நடக்கு அப்படிங்கறது ஒரு கவலைக்கிடமான ஒரு நியூஸ். சோ இந்த மாதிரி ஒரு பழைய படம் உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி பழைய படங்கள் நிறைய கிடைச்சதுன்னா நான் உங்களுக்காக கொண்டு வரேன். நான் இந்த படத்தை எப்படி சொல்லியிருந்தேன் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. போறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பை பை.